Taste the Daily. புதுக்கோட்டை அருகே ஆன்லைன் ட்ரீம் 11 விளையாட்டில் 70,000 ரூபாய் பணத்தை இழந்ததால் 2.5 வயது குழந்தையை கொன்றுவிட்டு தாயும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். புதுக்கோட்டை அருகே ட்ரீம் 11 விளையாட்டில் 70,000 ரூபாய் இழந்த பெண் தனது 2.5 வயது குழந்தையை கொன்று தானும் தற்கொலை செய்யப்பட்ட சம்பவம் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்படைந்துள்ளது. பூவரசங்குடியை சேர்ந்தவர் ஸ்ரீகா, வயது 22. இவருக்கும் இவரது கணவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பாக காதல் திருமணம் நடந்துள்ளது. இவர்களுக்கு 2.5 வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ளது. இந்நிலையில் அவருடைய கணவர் சிங்கப்பூரில் வேலை பார்த்து வருகிறார். இவருக்கு இந்த ட்ரீம் 11 விளையாட்டில் மிகுந்த ஆர்வம் காரணமாக முதலில் ரூபாய் 10,000 இழந்துள்ளார். இது குறித்து அவரது கணவருக்கு தெரியவில் அவர் மீண்டும் ஸ்ரீகாவை கண்டித்துள்ளார். ஆனால் இதனை சற்றும் மதிக்காத ஸ்ரீகா தொடர்ந்து விளையாடி கிட்டத்தட்ட 70,000 ரூபாய் இழந்துள்ளார். இந்நிலையில் நேற்று இரவு குழந்தை தனியாக இழந்ததை பார்த்த அக்கம் பக்கத்தினர் என்ன குழந்தை தனியாக இருக்கிறது என பார்க்கும்போது அந்த குழந்தை இறந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக ஓடி சென்று கதவை தட்டும் போது கதவு பூட்டு கிடந்தது. பின்னர் கிராம மக்கள் ஒன்று கூடி உடைந்து உள்ளே பார்க்கும்போது ஸ்ரீகா தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தார். அதிர்ச்சியடைந்த அவரது உறவினர்களும் ஊர் பொதுமக்களும் அவரை மீட்டனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த வல்லத்தாரக்கோட்டை காவல்துறையினர் 2 பேரின் உடலை கைப்பற்றி உடல் கூறு ஆய்வுக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விடியா திமுக ஆட்சி வந்ததிலிருந்து கொலை, கொள்ளை, கற்பழிப்பு உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்கள் நடந்ததை தொடர்ந்து இந்த விளையாட்டிலும் இது போன்ற உயிர்களை குடிக்கும் அரசாக இருக்கிறது. ஆகவே இதை என்ன செய்வது என எப்படித்தான் கட்டுப்படுத்துவது என அனைவரும் கேள்வி கேட்டுள்ளனர். இந்நிலையில் இந்த இருவரின் மரணமும் அப்பகுதி மட்டுமல்லாது பொதுமக்கள் மட்டுமல்லாது சமூக ஆர்வலர் மட்டுமல்லாது அனைவரையும் அதிர்ச்சியில் ஆகியுள்ளது.